பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம நிறைய குறைகளின் மத்தியில் நடந்துட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஹோப் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆண்டவரை உண்மையா நேசிச்சோனா, கர்த்தரை நேசிச்சோனா, ஜீசஸை நேசிச்சோனா, அவங்க சொல்ற வழியில நடந்தோனா, நமக்கு காட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம கண்ணு பார்த்தது கூட இல்லை, காது கேட்டது கூட இல்லை, அது இமேஜினேஷன் கூட பண்ண முடியாத படிக்க அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம காடை நேசிக்கிறதுல உண்மையாக இருக்கணும், ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுல உண்மையாக இருக்கணும். கர்த்தரை நம்ம உண்மையாகவே நேசித்தோன்னா கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ்.